வணக்கம். நாம நம்மளுடைய இளமை பருவத்தை எல்லாருக்குமே பிடிக்கும். அவரவருடைய இளமை பருவம், இளமை காலம், யூத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இளமை பருவம் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஜாலியாக இருந்துட்டு படிச்சுக்கிட்டு ஊர் சுற்றிட்டு எந்த கவலையும் இல்லாமல் நம்ம தேவைகளை அப்பா அம்மா பார்த்துப்பாங்க, நம்ம ஜாலியாக படிக்கணும், ஜாலியாக எல்லாரும் கூட இருக்கணும். அதனால எல்லாருக்குமே இளமை காலம் ரொம்ப பிடிக்கும். கொண்டாட்டங்கள், கேளிக்கைகள் இதெல்லாம். ஆனால் வயதான முதுமை பருவங்கிறது எல்லாருக்குமே பிடிக்காது, எல்லாராலையும் வெறுக்கப்படும். ஏன்னா அந்த முதுமைனா வேண்டாம், நமக்கு முதுமையே வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். நம்ம சில பேர் சொல்லுவோம், எவ்வளோ வயசாயிருந்தாலும் நான் இவ்வளோ வேலை பார்ப்பேன், இப்போ இந்த வேலையும் பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட போய் நம்ம பார்த்தோம்னா உடனே அவர் என்ன சொல்லுவாருன்னா, இதெல்லாம் ஏஜ் ஃபேக்டர் தான், வயசானதுக்கப்புறம் வரக்கூடிய வியாதிகள் தான் இது, அதனால் ஒன்றும் இது பண்ண வேண்டாம், அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஏன் இதை இப்படி சொல்லலாம், நான் மருந்து தரேன் சரியா அப்படின்னு சொல்லலாம். ஏன் டாக்டர்ஸே சொல்லணும், நம்மளே நொந்து போயிருக்கோம், நமக்கு வயசாகுதோ, நமக்கு நோய்கள் வரப்போதோ அப்படின்னா ஒரு பயத்தில் இருக்கும். இல்லை அவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னா நமக்கு இன்னும் ரொம்ப இதாக இருக்கும் இல்லையா, அப்படி சொல்லாமல் நல்ல வயது சொல்லலாம். சரி, யாருக்குமே வயசானா பிடிக்காது இல்லையா, நமக்கே வயசாகக்கூடாதுன்னா நம்ம ஏன் பிடிக்காதுன்னா, வயசாகிட்டா இப்படித்தான் இருக்கணும், வெளியெல்லாம் போகக்கூடாது, ஆசைகள்லாம் இருக்கக்கூடாது, பிள்ளைங்களுக்கு பாரமாக இருக்காங்க, மரணம் வந்தாலே மற்றவர்களுக்கு பாரமாக இல்லாமல் நம்ம சேரணும் அப்படின்னு நம்ம இந்த சமூகம் நம்ம மேலே திணிக்கும். ஆனால் சந்தோஷமாக இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க. இந்த வயதான காலத்திலும் சந்தோஷமாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஆராய்ச்சி பார்த்தா அவங்க எப்படி மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு பார்த்தா அதுக்கு காரணம் அவங்களுடைய உடல் உழைப்பு தான் அவங்கள மகிழ்ச்சியாக வச்சிருக்குன்னு கண்டுபிடிச்சாங்களாம். அதிகமான உடல் உழைப்பு இருந்தால் அதிகமான ரத்தம் மூளைக்கு போகுமா, மூளைக்கு போய் அங்கே அது உடம்ப சுறுசுறுப்பாக வச்சிருக்குமா. அதனால இந்த களைப்பே வயதாயிட்டுங்கிற களைப்பே வராது அப்படின்னு சொல்லலாம். சரி, நாம என்ன பண்ணணும், இதற்கு நம் முன்னோர்கள் சில வழி வகுத்திருக்காங்க. என்னன்னா, பிராணாயாமம் பண்ணணும். பிராணாயாமம்னா ஒரு பெரிய ஒன்று இல்லை, அதாவது மூச்சு பயிற்சி பண்ணால் நமக்கு நல்லா இருக்குமா. சரி, அவங்களுடைய நுரையீரல் 40 வயது 70 வயது ஆனாலும் கூட 40 வயது உள்ளவங்களுடைய நுரையீரல் மாதிரி நமக்கு இருக்கணும். அடுத்தப்புல என்ன பண்ணணும், நல்ல சத்தான நல்ல மனசை நல்லா வச்சுக்கணும். ரொம்ப ஈஸி கோயிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மனசை ரொம்ப லேசாக வச்சுக்கணும். மனசில் எந்த இது கஷ்டத்தையும் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சத்தான உணவுகளை சாப்பிடணும். இந்த சத்தான உணவுகள்ங்கிறது உடம்புக்கு நல்லா இருக்கணுங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம சாப்பிடணும். சிறு உடற்பயிற்சிகள், அது வாக்கிங்காக இருக்கட்டும், இல்லை நம்மளால் இருந்த உடற்பயிற்சிகள். சரி, இப்போ ஒரு சின்ன நகைச்சுவை கடற்கரை, ஒரு கடற்கரை, அந்த கடற்கரையில் 3 தாத்தாக்கள் இருந்தாங்க. அவங்க தங்களுடைய வயதினுடைய ரகசியத்தை, இளமையின் ரகசியத்தை எதுன்னு பேசிட்டாங்க. அதில் முதல்ல ஒருத்தர் சொன்னாங்கன்னா, நான் சின்ன வயசுல இருந்தேன், சிகரெட் குடிச்சிருக்கேன், அதனால தான் நான் இப்படி இருக்கேன்னு சொன்னாங்க. அப்போ மற்ற 2 பேர் கேட்டாங்களா, அப்போ உங்கள் வயசு என்ன அப்படின்னு கேட்கும்போது 80 முடிஞ்சு 81 ஆச்சரியமா. இன்னொரு தாத்தா சொன்னாரா, எனக்கு சிகரெட்டு மற்றும் குடிப்பழக்கம், மாமிசம் எதுவுமே கிடையாது, அதனால தான் நான் இப்படி இருக்கேன். அப்போ உங்கள் வயசு என்னன்னு கேட்கும்போது என்னுடைய வயசு 90 முடிஞ்சு 91. 3வது ஒரு தாத்தா இருந்தார்ல, அவர் சொன்னாராம், எனக்கு குடிப்பழக்கம் உண்டு, சிகரெட்டு பிடிப்பேன், மாமிசம் சாப்பிடுவேன், எல்லாம் என்னோட எல்லா பழக்கமும் எனக்கு இருக்கு, அப்படி இருந்ததுனால தான் நான் இப்படி இருக்கேன். உங்க 2 பேரும் ரொம்ப ஆச்சரியமா, அப்போ உங்க வயசு என்னன்னு கேட்கும்போது எனக்கு 40 முடிஞ்சு 41 அப்படின்னு சொன்னாராம். இதுல இருந்து என்ன தெரியுது பாருங்க, இது நகைச்சுவாக சொல்லப்பட்ட கதை. என்னன்னா, எல்லா பழக்கமும் இருக்கிறவர் சின்ன வயசா இருந்தாலும் கிழவர் போல இருக்காரு, எந்த பழக்கமும் இல்லாதவர்கள் கிழவர்களா இருந்தாலும் சின்ன வயசு போல இருக்கிறாங்க. இதுதான் சொல்லுங்க. சரி, இப்போ நாம என்ன செய்யணும், இந்த இனிமே நம்ம ஒவ்வொருவரும் நம்மால் முடிந்த உடற்பயிற்சி தினமும் செய்யணும். கொஞ்ச நேரம், ஒரு 15 நிமிஷம் செய்யணும். வாக்கிங் போனாலும் ஓகே, வாக்கிங் போட்டால் கரெக்டாக வாக்கிங் போகணும். ருசிக்காக சாப்பிடாம நல்ல சத்தான உணவுகளை தேடி சாப்பிடணும். சரி, 3 வேளையும் நல்ல உணவுகளை தேடி சாப்பிடணும். மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கணும். வயது என்பது ஒரு நம்பர், அது இந்த டிக்கெட் புக்கிங்க்கும் மற்ற விஷயங்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு நம்பர் தான். மற்றபடி அதற்கும் மனநிலைக்கும் உடல்நிலைக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. வயதுக்கும் மனதிற்கும் உடல்நிலைக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. ஆகையால் நாம் வயதை மறப்போம். அப்புறம் பாருங்கள், உங்கள் வாழ்க்கை அவ்வளவு இன்பமாக மயமாக இருக்கும்.
விஷயங்கள் இருக்கின்றன. ஒரு பூக்காடு என்று நினைத்துக் கொண்டு அதை நன்றாக அனுபவித்து நாமும் சந்தோஷமாக இருப்போம், மற்றவர்களும் சந்தோஷமாக இருப்போம். பின்னர் பாருங்கள், இப்படி ஒரு மனநிலையை வளர்த்துக்கொண்டு ஒரு துள்ளலோடு நாம் வாழ்வை எதிர்நோக்கினால் நமக்கு எல்லாம் இன்பமயமாகத்தான் இருக்கும் என்று கூறி மேலும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.